ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஹரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆமா, சிவபெருமானுக்கும் கிருஷ்ண பரமாத்மாக்கும் சண்டை வந்துதான் புராணத்துல. எப்போ, எப்படி, எதனால, எந்த அசுரனாலன்னு நம்ம இப்ப அந்த கதையெல்லாம் கேட்கலாமா? ஜெய் ஸ்ரீராம். அந்த ஒரு காலத்துல பாணாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தானா. அந்த அசுரன் யாருன்னா மகாபலி சக்கரவர்த்தியோட பையன். அவர் அசுரனா இருந்தா கூட ஒரு மாபெரும் சிவபக்தராம். எப்பவுமே சிவ தியானத்திலேயே இருப்பாராம். சிவபெருமானை நோக்கி பல கடுமையான தவங்கள் செய்தாராம். சிவபெருமான் உடனே அவருக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாராம். அப்போ இந்த பாணாசுரன் தனக்கு 1000 தலை 2000 கைகள் கேட்டாராம். உடனே சிவபெருமான் மனமகிழ்ந்து கொடுத்துட்டாராம். இப்போ 2000 கை வச்சுருந்த அந்த பாணாசுரன் என்ன பண்ணான்னா தினம் மிருதங்கம் வாசிப்பானாம். எதுக்காகன்னா சிவபெருமானை மகிழ்விக்க. எப்பவுமே அவர் தாண்டவம் ஆடும் பொழுது இவர் 2000 கையால் மிருதங்கம் வாசிச்சு அவரை சந்தோஷப்படுத்தினாராம். திருப்பியும் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து அவருக்கு தன்னோட ரூபமான ஒரு லிங்கத்தை கையில் கிஃப்டாக கொடுத்து, வச்சுக்கோ, தினப்படி பூஜை பண்ணுறதுக்கு உனக்கு சௌரியமாக இருக்கும்னு கொடுத்துட்டு போனாராம். இந்த சிவபெருமான் யார் கையால் வந்ததோ, அதாவது சிவபெருமான் கையாலேயே சிவபெருமானை லிங்க ரூபமாக இந்த பாணாசுரனுக்கு கொடுத்ததுனால அந்த சிவமூர்த்திக்கு, அதாவது லிங்கமூர்த்திக்கு பாணலிங்கம் அப்படின்னு பேர். ரொம்ப சக்தியான ஒரு சக்தி வாய்ந்த சிவரூபமான பாணலிங்கம் அது. இந்த பாணலிங்கத்தை தான் பாணாசுரன் டெய்லி பூஜை பண்ணானா. அதுவும் நர்மதா நதிக்கரையில். அந்த நதிக்கரையில் இவர் இந்த அசுரனாக இருந்தால் கூட சிவ பூஜை பண்ணினதுக்கப்புறம் நர்மதா நதிக்கரையிலேயே அதை சேர்த்துருவாராம். அதனால் நர்மதா மாதா இந்த பாணலிங்கத்துக்கு தாயாராகவே விளங்கினாளாம். இன்னைக்கும் நர்மதா நதிக்கரையில் எல்லாரும் பார்க்கலாம். அந்த ரிவர் பெட்டுக்கு கீழே கண்டிப்பாக நிறைய லிங்க வடிவில் பெருமாள் இருப்பாராம். அவர் வேற யாரும் இல்லை, பாணலிங்க பெருமாள். அதனால் நர்மதா மாதாவை இந்த பாணலிங்கத்தோட தாயாராகவே எல்லாரும் பாவிச்சாளாம். ஏன்னா நர்மதா மாதாவோட கீழே அடித்தட்டில் ரிவர் பெட்டில் நிறைய பாணலிங்கங்கள் தானாகவே இருக்க தொடங்கித்தான். எப்படின்னா இந்த பாணாசுரன் டெய்லி ஒரு பாணலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாராம். அதுக்கப்புறம் இந்த பாணலிங்கத்தை நர்மதா மாதாவுக்கு கிஃப்ட் பண்ணுவாராம். நர்மதா மாதாவும் தன்னோட மடியிலேயே அந்த பாணலிங்கத்தை அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாளாம். அதனால தான் அந்த பாணலிங்கத்துக்கு நர்மதேஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு திருநாமமும் வந்துதான். முக்கியமாக ஒரு பாணலிங்கத்துக்கு பண்ணக்கூடிய பூஜை 12 லட்சம் ஸ்பட்டிக லிங்கத்துக்கு செய்யக்கூடிய பூஜையோட பலனை கண்டிப்பாக பக்தர்களுக்கு அனுகிரகித்து கொடுக்கும். இப்போ பாணாசுரனோட கதைக்கு வருவோம். என்ன இருந்தாலும் பாணாசுரன் ஒரு அசுரன். அவன்கிட்ட நோபல் குவாலிட்டிஸான இந்த அன்பு, இரக்கம், பணிவு, அப்புறம் பரிதாபம், அப்புறம் கருணை, இதெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பு தானே. அதனால் எப்போவுமே அவன் க்ரூவெல்லா, ரொகெண்டா, பயங்கர ஹாட்டியாக, எப்போவுமே ப்ரௌடாகவே இருந்தானான். முக்கியமாக அவன் சிவபெருமான் கிட்ட திருப்பியும் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த டைம் சிவபெருமான் தன்னோட டிவோட்டியோட தவத்துக்கு என்ன பலன் வேணும்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த வாட்டி என்னோட கோட்டையை நீங்கள் தான் கார்டு பண்ணணும், பெஸ்ட்டு கேட் கீப்பராக, கார்டியனாக இருக்கணும், என்னோட மதில் சுவரை சுற்றி நீங்கள் தான் இருக்கணும், உங்கள் ஃபோர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு வரன் வாங்கிட்டானா. அதனால் சிவபெருமான் தான் அவருக்கு கார்டியன் ஃபோர்ஸாக இருந்திருந்தாராம், அவரோட கோட்டைக்கும் கிங்டம்க்கும். இப்போ தான் ரியல் இன்சிடெண்ட்டே நடக்கிறது. பாணாசுரன் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டானா மனுஷாலெல்லாம், மக்களெல்லாம். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஆட்சியில் யாருமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லையாம். ஆனால் அவனை தான் ஜெயிக்க முடியாதே, ஏன்னா சிவபெருமானே அவனோட கோட்டையை
நின்று காப்பாத்தின்னு இருக்கார். அந்த ஒரு மமதையில வேற அவன் இருந்திருக்கான். ப்ரைடில் ஆணவத்தில் ஆடினா எல்லாரும் அடங்கிதானே ஆகணும். இப்ப வரார் நம்மளோட இன்னொரு ஹீரோ. யாரு தெரியும்ல? கிருஷ்ண பரமாத்மா. உஷா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா பானாசுரனுக்கு. அந்த உஷாங்கிறவோ கனவு காண்றா. அழகான ஒரு வாலிபனோட காதல் வயப்பட்டு அவனோட வந்து விளையாடின்னு இருக்கா மாதிரி கனவு காண்றா அந்த புறத்துல. அந்த கனவுல இருந்த பையனை வந்து சித்ரலேகா அப்படிங்கிற அவளோட ஃப்ரெண்டு வந்து வரைஞ்சு காமிக்கிறா. ஏன்னா அந்த காலத்துலலாம் அந்த சக்தி இருந்தது. ஒரு ஓவியர் வரையறான்னா அவளுக்கு வந்து ஒருத்தர் மனசில் என்ன நினைக்கிறாளோ அதைப்படி வரைகிற சக்தி இருந்திருக்கு. யோகிக் பவர்ஸ்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சித்திரலேகா அந்த வாலிபனை வரைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த வாலிபனை நம்மளோட ஹீரோ கிருஷ்ண பரமாத்மா ஊர்லேருந்து துவாரகாலேருந்து கூட்டின்னு வந்து விட்டுடுறா. அவர் வேற யாரும் இல்லை, கிருஷ்ண பரமாத்மாவோட பேரனான அனிருத்தன் தான். இப்போ அனிருத்தன் இங்க உஷாவோட விளையாடின்னு இருக்கார். தாயம் விளையாட்டு விளையாடின்னு இருக்கார். ஏன்னா சித்ரலேகா கூட்டின்னு வந்து விட்டாச்சு. பானாசுரனுக்கு சந்தேகம் வந்துருது. யார் மேலன்னா உஷா மேல. ரொம்ப நாளாக அவள் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பா, பேச கொள்ளலை, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சந்தேகப்பட்டது சரியாக போயிடுத்து. அந்த புறத்தில் அவள் விளையாடினதை இந்த பானாசுரன் பார்த்துடுறான். உடனே அனிருத்தனை கூப்பிட்டு தன்னோட மாளிகையிலேயே கட்டி போட்டு வச்சுடுறார் ஒரு மாச கணக்கில். இதை தெரிஞ்சவர் நம்ம திரிலோக சஞ்சாரியான நாரதர் போய் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டார்ல, போய் சொல்ல வேண்டாமா? அதுவும் யார்கிட்ட? எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல போறார். துவாரகையில் இந்த விஷயத்த சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மாவும் யாதவாசும் நேர வந்து இங்கே பானாசுரனோட போரிடுறதுக்கு தயாராரா, போருக்கு புறப்படுறா. இப்போ பானாசுரன் ஒரு சைடில் சிவபெருமானோட, இன்னொரு சைடில் யாதவாசும் கிருஷ்ண பரமாத்மாவும். இப்படி தான் சிவபெருமானுக்கும் கிருஷ்ணருக்கும் போர் மூண்டுது. ஆனால் என்ன ஆச்சு இதில்? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் பானாசுரன் ரொம்ப ஆணவத்தில் ஆடுறான்னு. அதனால் அவனை அடக்கணும் ஒன்றும். அதனால் அவனோட தேர் தட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறார். அதுக்கப்புறம் சிவபெருமானோட சக்தினால் நிறைய யாதவாஸ் மடிஞ்சு போகிறா. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா சிவபெருமானை தூங்க விட்டுட்டு அவர் வந்து பானாசுரனோட போர் பண்ண போகிறார். அப்போ தான் பானாசுரனை ஜெயிக்க முடியும்னு. ஆனால் பானாசுரன் லேஸில் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை விடலை. ஜ்வராசுரா அப்படின்னு ஒரு ஜ்வரத்தோட அசுரனை வந்து ஏவரர். இந்த ஜ்வராசுரா யார் தெரியுமா? தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் பண்ணுறார். தன்னோட மாப்பிள்ளையான சிவபெருமானையும் அழைக்காம பண்ணுறார் அந்த யாகத்தை. பார்வதியான சதிதேவி அங்கே போகிறாள். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுறது. தன்னோட ஹஸ்பண்டை கூப்பிடாம ஒரு யாகம் பண்ணுறார் தன் அப்பான்னு ரொம்ப வருத்தப்படுறா. இதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு பயங்கர கோவம் வந்துடுறது. அவரோட வேர்வையிலேந்து கோவத்திலேந்து வந்த ஒரு வேர்வை துளி தான் ஜ்வராசுரனா மாறித்து. இந்த ஜ்வராசுரன் என்ன பண்ணுவார்னா ஜுரத்தை கொடுப்பார், அதாவது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவார். இந்த ஜ்வராசுரனை ஏவினாரா பானாசுரன். ஆனால் பானாசுரனோட ஏவின இந்த ஜ்வராசுரனை அழிக்கிறதுக்கு நம்மளோட காக்கும் கடவுளான கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன? ஜுரத்துக்கே ஜுரம் கொடுத்துட்டாராம். எப்படின்னா ஜென்னி பிறக்க வச்சுட்டாராம். பயங்கர ஷிவரிங் கோல்டில் ஒரு வேவை பாஸ் பண்ணாராம். அஸ்திரம் சஸ்திரம் எல்லாம் அனுப்பிச்சாராம். கடைசியில் ஜ்வராசுரன் மடிஞ்சு போய் கை வணங்கி சொல்கிறாராம், என்னை மன்னிச்சிடுங்கோ கிருஷ்ணர், நான் வந்து உங்ககிட்ட என் வாழை ஆட்டிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிட்டாராம். இப்போ சிவபெருமானை தூக்கத்தில் இருந்த சிவபெருமானை எழுப்பாம பானாசுரனை வந்து அவர் வந்து இருந்த அந்த 2000 கையில் 4 கையை விட்டுட்டு எல்லாத்தையும் கொய்து போட்டுடுறாராம் கிருஷ்ணர். அது மட்டும் இல்லாமல் அப்போ சிவபெருமான் ஓடி வராராம், என்னோட பக்தனை கொல்லாதப்பா அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், அவர் உங்கள் பக்தன் மட்டும் இல்லை, என்னோட பக்தனான பிரகலாதனோட கொள்ளு பேரனாக்கும். நான் எப்படி கொல்லுவேன் என்னோட பக்தனாட பிரகலாதனோட கொள்ளு பேரனை அப்படின்னு சொல்கிறாராம்.
இந்த ஜுவராசுரனோட வடிவம் எப்படி இருக்கும்னா, பச்சை கலர் மீசை, ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு, பிளாக் கலரில் பாடியாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜுவராசுரனை ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாருனா தன்னோட சுதர்சன சக்கரத்தால் வெட்டி போட்டுடுறாராம் 3 பீஸா. அப்புறம் பிரம்மா வந்து அவருக்கு திருப்பியும் உயிர் கொடுக்குறாராம். உயிர் கொடுத்த உடனே அந்த 3 பீஸையும் ஒட்ட வச்சு அவரை வந்து, அதாவது அம்மையோட தாயாரான ஷீதலா தேவின்னு ஒருத்தர் இருக்கா இங்கே நார்த் இந்தியாவில், அவளுக்கு சர்வெண்ட்டாக இந்த ஜுவராசுரனை வச்சிடுறாராம். அதனால தான் அம்மை போடும் பொழுது நிறைய பேருக்கு முதல்ல ஜுரம் வரும்.